நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதற்கு தொடங்கிவிட்டார்கள். இதயங்கள் நிரம்பி இருந்த வீடுகள் இன்றைக்கு இயந்திரங்களாலே நிரம்பி இருக்கின்றன. ஆகவே மின் தேவை நவீன தொழில்நுட்ப யுகத்தில் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த தேவைக்கேற்ப உற்பத்தி செய்ய வேண்டும் என்று இனி 5 ஆண்டு காலத்தில் நீ திட்டமிடவே இல்லை. அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுதான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த துயரம். ஆனால் இதை எப்படி சரி செய்வது என்று அம்மா யோசிக்காமல் இல்லை. ஆட்சி பொறுப்புக்கு வந்த மாத்திரத்தில் மின்வாரியத்தினுடைய நிலைமையை அம்மா கோப்பெடுத்து பார்த்த பொழுது தொடர்ந்து மின்சார வாரியத்தில் தொடர் இழப்பு மட்டும் 50,000 கோடி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் மின்வாரியம் வாங்கிய கடன் 45,000 கோடி. தனியார் நிறுவனங்களில் வாங்கிய கடன் மின்வாரியம் 11,000 கோடி. அப்படி என்றால் 1,06,000 கோடி ரூபாய் மின்வாரியம் கடன் வாங்கி திவாலாகக்கூடிய நிலைமையில் டிராப்ட் கட்டத்திற்கு அது வந்துவிட்டது. இந்தியன் ரிசர்வ் வங்கி சொன்னது, கருணாநிதிக்கு கடன் கொடுத்தாலும் மின்வாரியத்திற்கு கடன் கொடுக்காதே என்கிற அளவுக்கு மின்வாரியம் தூர்ந்து போன சூழலிலேதான் வெட்டவடி வானத்தில் விடிவெள்ளி பூத்ததை போல், வெள்ளருக்கம் காட்டில் முல்லை மலர் பூத்ததை போல் அம்மா அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து நாட்டு மக்களினுடைய நன்மைக்கு வாரி செலுத்த வேண்டிய கஜானாவில் இருக்கிற நிதியை எல்லாம் இந்த நாட்டில் மின்வாரியம் துருப்பிடித்து கிடந்த மின்வாரியத்தை சீர் செய்வதற்கு வாரி கொடுத்தார்கள். 2001, 2006 முதலமைச்சராக இருந்த பொற்காலத்தில் வடசென்னைக்கருகில் வெள்ளூரில் தேசிய மின்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு 2000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அவர் தீட்டப்பட்ட திட்டத்தை கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு துரும்பை கூட தூக்கி போடவில்லை. என் பெருமைக்குரிய பெரியோர்களே, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தோடு, பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தோடு அன்றைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அன்றைக்கு தூத்துக்குடியில் 2000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அம்மா தீட்டிய அந்த திட்டத்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கருணாநிதி கண்டுகொள்ளவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. வெறும் 206 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்த கருணாநிதி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த மின் இழப்பிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறார். ஆனால் மத்திய தொகுப்பில் இன்றைக்கு உபரியாக இருக்கிற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா? 1200 மெகாவாட் மின்சாரம் டெல்லியில் உபரியாக இருக்கிறது. தொழுவத்தில் பசு நிற்கிறது. ஒரு குலமகள் அந்த பசுவிடத்திலே பால் கறக்க போகிறாள். கன்றுக்குட்டியை மடியில் மோத விடுகிறாள். கன்றுக்குட்டி முட்டி மோதுகிறது. பால் சுரக்கிறது. மடிக்காம்பை தண்ணீரால் அலம்பிவிட்டு வெள்ளி செம்பு நிறைய பாலை கறக்கிறாள். நுங்கும் நுரையுமாக செம்பில் பால் நிறைந்து விடுகிறது. அந்த பாலை எடுத்துக்கொண்டவள் எழுந்திருக்க எத்தனிக்கிற பொழுது பசு இடது காலை எடுத்து இடறுகிறது. செம்பு கீழே விழுந்து பால் கொட்டிவிட்டது. அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், இந்த பால் மடியில், பசுவின் மடியில் இருந்திருந்தால் கன்றாவது குடித்திருக்கும். நுங்கும் நுரையுமாக செம்பில் நிறைந்த பால் நான் வீட்டுக்கு கொண்டு சேர்த்திருந்தால் பசித்து அழுகிற என் குழந்தைக்காவது பயன்பெற்றிருக்கும். கன்றும் உண்ணாது, கலத்தினும் படாது, நல்லாவின் தீம்பால் தரையில் கொட்டப்பட்டதை போல் இந்த பால் தரையில் கொட்டிவிட்டதை என்று ஒரு தாய் கதறினாளாம். கன்றும் உண்ணாது, கலத்தினும் படாது, நல்லாவின் தீம்பால் தரையில் கொட்டப்பட்டதை போல் 1200 மெகாவாட் மின்சாரம் யாருக்கும் பயன்படாமல் டெல்லியில் சும்மா இருக்கிறது. அதை அம்மா கேட்கிறார். தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு நமது முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். உபரியாக இருக்கிற மின்சாரத்தை தமிழகத்திற்கு தாருங்கள் என்று பதில் இல்லை. மன்மோகன் சிங்குக்கு எழுதுகிற கடிதம் செத்தவனுக்கு முன்னால் தாரை வாசிப்பதும் ஒன்றுதான், தப்பட்டை வாசிப்பதும் ஒன்றுதான்.